கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலே தேவனுடைய எச்சரிப்பாக ஊட்டிக்கு ஆண்டவர் சொல்லும்படியாக சில அடையாளங்களை கொடுத்து எல்லாவற்றையும் சொல்லி என்னை அனுப்பும்படி தரிசனங்களெல்லாம் கொடுத்தார். ஆனாலும் அந்த உபவாச நாட்கள் முடிய போகிற சமயத்தில் என்னை போ என்று வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார். நான் போகாமல் காலந்தாழ்த்தி கொண்டே இருந்தேன். அதாவது போகிற இடத்துல நம்ம ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லி கர்த்தர் இதை சொல்லிவிட்டார்னு சொன்னால் தான் அவங்களே நம்புவாங்க. சும்மா நாமளாக போய் இது நடக்கும் அது நடக்கும்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு வசனம் கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் வசனம் கொடுக்குறாரு. அதாவது பெருமையானவை மேட்டிமையானவைகள் இவைகள் எல்லாவற்றின் மேலும் என்னுடைய கோபம் பற்றியறிய போகிறது. மலைகள் தோறும் பட்டணங்கள் தோறும் நீ போய் என்ன செய்யணும், என்னுடைய எச்சரிப்பை குறித்து நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். மனிதரில் 3/4 நபர்கள் மரித்து போவாங்க, கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சங்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று சொன்னார். அப்போ அதுக்கு அடையாளமாக ஒரு 3 வசனங்களை எனக்கு சொல்லியிருந்தார். ஏசாயா 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலேருந்து ஃபுல்லாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி மத்தேயு 24வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலேருந்து 8வது வரைக்கும் உள்ள வசனங்களையும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 9வது அதிகாரத்தில் உள்ள வசனத்தை எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த வசனத்தில் என்னென்னா, ஏசாயா 2வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, கர்த்தருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைக்குள் ஒளித்துக்கொள், நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும் பொருட்டு மனுஷனுடைய வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார்னு சொல்லி அந்த வசனங்கள் ஆண்டவர் என்னை சொல்லியிருந்தார். அதே மாதிரி அதாவது உயரமான மலைகள், பர்வதங்கள், கேதுரு மரங்கள், கர்வாரி மரங்கள், தர்ஷிஸின் கப்பல்கள், உயரமாக இருக்கிற எல்லாவற்றின் மேலும் அவருடைய கோபம் பற்றி எரியும். அப்போ அவங்க யாரும் அவருக்கு முன்னாடி அவருடைய கோபத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. எல்லாம் கர்த்தர் ஒருவர் தான் அந்நாளில் உயர்ந்திருப்பார். நரன்னா மனுஷனுடைய வீராப்பெல்லாம் தணிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது இன்றைக்கி எதுலேயே பெருமை, அதில் பெருமை, இதில் பெருமைன்னு இருக்க எல்லாமே முக்கியமாக 7 அதிசயங்களும் இல்லாமல் போகும் அப்படின்னு சொன்னார். இல்லைடா அப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் சொன்னதை நான் சொல்கிறேன். முதலாவது தொடுவது சீன பெருஞ்சோர் அப்படின்னார். இப்போ இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லி அனுப்பி இதை சொல்லணும் அப்படி சொல்லியிருந்தார். மனிதரில் 3/4 சாபார்கள் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 9வது அதிகாரத்தில் உள்ள வசனத்தை குதிரைகளின் சேனைகள் 20 கோடியாக இருக்கின்ற அந்த வசனத்தை சொல்லி, அவைகளின் மேல் ஏறியிருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமான மார்க்கவசங்கள் உடையவர்களாக இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகளை சிங்கங்களின் தலைகளை போயிருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்னியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவர்களுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்னி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றிலும் மனுஷரில் 3/4 கொல்லப்பட்டார்கள். இந்த மனுஷரில் 3/4 கொல்லப்பட்டார்கள்ன்றது ஆண்டவர் என்று சொன்னது. எந்த இடத்துல இருக்குன்னு நான் தேடி பிடிச்சும்போது 9வது அதிகாரத்தில் தான் அது இருக்குது. அது ஒரு போரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போது இனி நடக்கக்கூடியதான நியூக்ளியர் வார், அதாவது நிற்கும் போதே கண் அதனுடைய இது அழுகி போகும், மூக்கெல்லாம் அழுகி போகும், வாயெல்லாம் அழுகி போகும் சொல்லி வசனங்கள் எசேக்கியேல் 38-39 இருக்குது. அந்த வார்த்தைகளின்படி நடக்கக்கூடியதான இந்த வார் இனிமேல் வரப்போகுது. அந்த யுத்தங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் இந்த யுத்தங்கள்லாம் நடக்குதெல்லாம் வேதனைகளின் ஆரம்பம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழுமும், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இவைகளாம் வேதனைகளின் ஆரம்பம், முடிவு உடனே வராதுன்னு சொல்லி மத்தேயு 24:6-8 வரைக்கும் நீங்கள் அந்த வசனத்தையும் கூட நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது இதெல்லாம் என்கிட்ட சொல்லி நீ போய் எச்சரிப்பு சொல்லுன்ட்டார். தரிசனத்தையும் கொடுத்து திருப்பூரில் போய் அந்த பச்சை பஸ் நின்று அதில் ஏறி போகிற மாதிரி 2 வருஷ சீட்டில் 3வது லைனில் எனக்கு ஆயத்தப்பட்டு அங்கே ஊட்டியில் போய் இறங்குற அந்த தரிசனம் எல்லாம் காட்டிட்டார். ஆனால் எனக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. மனைவியை கூப்பிட்டுட்டு போவா, வேறு யாராவது நண்பர்களை கூப்பிட்டு போவோமா அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணிக்கிற போதில் நீ மனைவியை தான் கூப்பிட்டு போகணுங்கிறாரு. நான் மனைவியை கூப்பிட்டு போய் அங்கே போய் யார்ட்டையாவது என்ன சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. எங்கே போய் தங்க வைக்கிறது, ஒருவேளை நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். 1 நாள் தாழ்த்தினேன், 2 நாள் தாழ்த்தினேன், 3வது நாள் தாழ்த்தும் போதில் நல்லா விடிய காலம் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணி நல்ல ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு விட சொல்லுங்கள் நான் எப்படி போகிறதுன்னு தெரியல எனக்கு இருக்கும் போதில் ஆண்டவர் ஒரு தரிசனம் மாதிரி காட்டினார். அதாவது ஒரு இருளான வானம், இந்த இருளான வானத்தில் ஒரு ஆர்ச்சி மாதிரி ஒரு வில்லு, அந்த வில்லுலேருந்து ஒரு தூதன் பட்டயத்தோடு அப்படி தவ்வி வர்றாரு. குதிரையில் அப்படி பட்டயத்தோடு தவ்வி நேர என்னுடைய பக்கத்தில் நிற்கிறார். உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். நின்றுட்டு இருக்கும் போதில் நான் ஐயோ போச்சு, நம்ம போகாதனால நம்மளை தான் கொல்ல வந்துட்டார் ஓட்டுக்கு நான் நினச்சிக்கிருக்கிறேன். ஆனால் அந்த பட்டயத்தை உருவின அந்த தூதன் நின்றுக்கு இருக்கும்போது என்னுடைய சைடில் இன்னொரு சத்தம் கேட்குது, நீ இந்த இடங்களிலெல்லாம் சொல்லி முடி, நான் இந்த காரியங்களை சம்பவிக்கும்படி செய்வேன் என்று சொன்னார். அதாவது நான் போக சொல்கிற இடங்கள்லாம் போகணும், இந்த சொல்கிற காரியங்கள்லாம் சொல்லணும், இந்த வசனங்களை குறித்து எச்சரிப்பு சொல்லு, நீ சொல்லி முடிக்கும் போது இந்த காரியங்களை நடப்பிப்பேன் அப்படி சொல்கிற. அப்படி சொல்லலை அப்படின்னா
இங்கே உள்ள எல்லா இரத்தப்பலிகளும் முன் தலையின் மேல் கேட்பேன்றார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு, ஐயோ இது என்னடா எல்லா இரத்தப்பலிகளையும் நம்ம மேலே கேட்டார்னா நமக்கு கன்ஃபார்ம் நரகமேன்னு சொல்லிட்டு அடித்தோம் பிடிச்சோன்னு என்ன பண்ணிட்டு அன்னைக்கு காலையில் என்ன பண்ணிட்டு குளித்து 2 பேரும் குளித்து கிளப்பி விட்டு 2 பேர் வேகமாக என்ன பண்ணிட்டோம், வண்டியில் 2 வீலரில் போயிட்டு திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் வண்டியை போட்டு நேராக போய் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறேன். பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கும் போதில் பார்த்தீங்கன்னா அங்கே அதே மாதிரியே பச்சை கலர் பஸ்ஸு திரும்பி வந்து நிற்குது. எங்க பஸ் எல்லாமே பச்சை கலர் தாங்க வரும், வேறு எதுங்க வரப்போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். ப்ரைவேட் பஸ் வருது, மஞ்சள் கலர் பஸ் வருது, எத்தனையோ பஸ் அப்பவும் இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் ஆண்டவர் காட்டின தரிசனத்தின்படி அந்த பச்சை கலர் அப்படி திருப்பி வந்து கொண்டு நிப்பாட்டினாங்க. உதகமண்டலம் ஊட்டின்னு எல்லாம் போட்டுருந்துச்சு. நான் டிரைவர்கிட்ட எப்போ வண்டி வரும்னு கேட்டப்போ அந்த வந்துருச்சுல ஏறுங்கன்னாங்க. ஆனால் அன்றைக்கி 5ஆம் மாதம் வெயில் டைம் இல்லையா, அதனால் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம். மேலே போகிறதுக்கு வந்து நிறைய பேர் கூட்டமாக அந்த அதிகாலையிலே நிற்கிறாங்க. நமக்கு கூட்டத்தை கண்டாலே அலர்ஜி, அதனால் நான் ஏறாமல் எல்லோரும் போய்கிட்டோம், அடுத்த வண்டி வந்தால் ஏறுவோம்னு சொல்லி எல்லோரும் ஏறின வரைக்கும் நான் வெயிட் பண்ணி கீழே நின்றுக்கிறேன். அப்போ எல்லாம் ஏறி உட்காந்துட்டாங்க. அப்போது நான் வந்து யோசிக்கிறேன், ஆண்டவர் 2 வருஷ சீட்டில் 3ஆவது சீட்டு காலியாக இருக்குன்னு சொன்னார். அப்போ அது காலியாக இருக்கான் பார்ப்போம்னு சொல்லி அங்கே தூரத்தில் பார்த்தோம்னா அந்த சீட்டு காலியாக இருக்குது. நான் வெளியிலேருந்து அங்கே அது ஆள் வர்றாங்களான்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டாண்டிங்லேயும் ஆள் நிற்கிறாங்க, யாரும் அந்த இடத்துல உட்காராமல் இருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. உள்ளே ஏறி போய் வந்து நீ இரு நான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரன் கீழே நிப்பாட்டிட்டு நான் மேலே ஏறி சீட்டுக்கு அடியில் நம்ம புத்தி எங்கே போகும், யாராவது கக்கி இருக்கிறாங்களா இல்லை சின்ன பிள்ளை ஏதாவது டூ பாத்ரூம் போயிருக்குதான்னு சொல்லி அதெல்லாம் சுற்றி பார்க்குறேன். எல்லோரும் பக்கத்தில் உள்ளவங்க ஒன்றும் இல்லைங்க சார் உட்காரலாம் அப்படின்றாங்க. நான் வீட்டுக்காரம்மா மேலே வர சொல்லி அந்த சீட்டில் உட்காந்துட்டேன். உட்காந்து காலையில் அந்த விடிய காலையில் வந்து அந்த 3 நாள் இது பண்ணதில் டிக்கெட்டை எடுத்து முடித்தோடனே நல்ல தூக்கம், தூங்கி நேர பஸ் எடுத்து போய்கிட்டே இருக்குது. ஊட்டியில் போய் பஸ் இறங்கி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.